சார் இந்த 55th கவுன்சில்ல வந்து காருக்குலாம் வந்து ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்களே சார், அது எந்த மாதிரி காருக்குலாம் சார் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதை பத்தி தான் கொஞ்சம் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, ட்ரெண்டிங்ல இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க. இந்த 55th கவுன்சில்ல வந்து ஜிஎஸ்டில வந்து காருக்கு டாக்ஸை பத்தி எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, ரீயூஸ்டு கார், அதாவது வந்து ஆல்ரெடி கார் வந்து வச்சிருந்து அதை ரீசேல் பண்றாங்க இல்லையா, இந்த ரீசேல் பண்ற காருக்கு வந்து ஜிஎஸ்டி. இப்ப இந்த ரீசேல்ன்றது வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கார் மெக்கானிக்கு ஒரு காரை வாங்கி விற்கிறாரு வச்சுங்களேன், அவர் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். இப்ப இந்த அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் வந்து காரை வாங்கி செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி விற்கும் போது அவருக்கு ஜிஎஸ்டி வராது. ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, வேற ரிஜிஸ்டர்ட் பர்சனை பொறுத்தவரையிலும் அவர் ரிஜிஸ்டர்ட் பர்சன் ரீசேல் காரை வாங்கி விற்கிறாருன்னு போது அவருக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள், அவரு ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். சோ இந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, இந்த கார் வந்து நம்ம எடுத்து போயிட்டு செகண்ட் ஹேண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கி வருவோம் எக்ஸ்சேஞ்சில். அப்ப அந்த எக்ஸ்சேஞ்சிங் போட்ட காரை வந்து அவங்க ரெடி பண்ணி விற்பாங்க. அந்த கார் ஷோரூம் வந்து ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர்ட் டீலரா இருப்பார். அப்போ அவருக்கு வந்து டாக்ஸ் அப்ளிகபிள் இந்த யூஸ்டு காரை விற்கும் போது. வேற அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் யூஸ்டு காரை விற்கும் போது அவருக்கு டாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இதுதான் நீங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு இப்போ கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார், கிளியரா இருக்கு சார். ஓகேமா.